ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ, ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பலரும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு தெய்வத்தை பற்றின சிறப்பு வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டு முறையை எந்த தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் ஆதரவு இருந்தால் தான் இது போன்ற பல விதமான செய்திகளை, ஆன்மீக தகவல்களை உங்கள்கிட்ட என்னால் வந்து கொண்டு வர முடியும். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பலரும் வந்து இன்றைக்கி தேடிட்டு இருக்க ஒரு தெய்வம், ஆன்மீகத்தில் அடுத்து ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட மகா கணபதி. சரிங்களா? இந்த பிள்ளையார் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முழு முதற் கடவுள் தான் விநாயகர். இந்த விநாயகர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த சாமிக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில், நம்மளுடைய பண்டிகைகளில் விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு விஷயம் இருக்குது. எதை கொண்டாட மறந்தாலும் விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாட மறக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஊர் எல்லையில் வந்து பெரிய சிலைலாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணி பஜனையெல்லாம் பண்ணி ஆடி பாடி கடலில் கொண்டு போய் கரைக்கிறதுனால வடநாட்டிலையும் சரி தென்னாட்டிலையும் சரி இளைஞர்கள் முதல் கொண்டு பரவசமாக பக்தியோடு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னா அது விநாயகர். அதில் அதர்வன வேதத்துக்கு உரிய வடிவமானது இந்த விநாயகருடைய வடிவம். உச்சிஷ்ட மகா கணபதி விநாயகருடைய வடிவம். இந்த வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகருடைய மடியில் ஒரு பெண் தேவதை வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த தேவதையுடைய மர்ம உறுப்பில் இந்த விநாயகருடைய தும்பிக்கை போயிருக்கும். அந்த தேவனுடைய கை வந்து விநாயகருடைய ஆண் உறுப்பில் இருக்கும். இந்த அமைப்பில் தான் அந்த விநாயக பெருமான் வந்து இருப்பார். விநாயகருடைய காம ரூபம், அந்த சொரூபமாக தான் அந்த விநாயகருடைய வடிவமைப்பு இருக்கும். இது பார்க்கும்போதே சில பேருக்கு அருவருப்பாகவும் ஒரு முகம் சொலிக்கிற விதமாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஸ்வரூபத்துடைய தத்துவம் வந்து உலகிற்கு வந்து சொன்னாலும் புரியாத ஒரு விஷயம். அதாவது வந்து உலகம் உயிர்கள் தோற்றுவிக்க ஆதாரமாக அமைவது காமம். ஒரு உயிர்களுக்குள்ளேயும் காமமும் உடற்பசியும் இந்த மாதிரி உடல் உருவம் இல்லாத போச்சுன்னா நம்மளுடைய சந்ததி அடுத்த ஒரு சந்ததி இல்லாதையே போயிடும். குழந்தை இல்லைன்னு எந்த அளவுக்கு இயங்குறோமோ அதை விட ஒரு படி மேலே வந்து காம உணர்வுகள் இல்லை ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அவன் உணர்ச்சியற்ற மனிதனாக கருதப்பட்டு வாழ்க்கையில் பலவிதமான துயரங்களை சந்திக்க நேரிடும். மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மைக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆளாயிடுவாங்க. அந்த மாதிரி சில பிறப்புகள் கூட இன்றைய உலகத்தில் இருக்குது. ஆனால் உலகம் தோன்றுவதற்கு, அடுத்த சந்ததி வருவதற்கு, சரிங்களா, எல்லா விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு தத்துவமாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது காமம் அப்படின்றக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு சொரூபத்தை தான் அந்த விநாயகப் பெருமான் பிரதிபலிக்கிற வடிவமாக அமைப்பாக இருக்குது. இந்த விநாயகப் பெருமானுக்குன்னு எந்த இடத்துல கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இந்த மகா கணபதி உச்சிஷ்ட மகா கணபதி கோயில் வந்து இருக்குது. தாமிரபரணியோட நதிக்கரையில் இந்த கோவில் இருக்குது. பெரிய சிவபெருமான் ஆலயத்துக்கு தகுந்தது போல் அந்த விநாயக பெருமானுடைய ஆலயமும் இருக்குது. இது ரொம்ப விசேஷமான வடிவமும் கூட. சிவாலயங்களில் மட்டும்தான் நம்ம வந்து பள்ளியறை பூஜை நடக்கிறத பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த கோவிலில் நடக்கும். திருமாந்திரையிலையும் அந்த விநாயகருக்கு வந்து பள்ளியறை பூஜை நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகருக்கு அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் போயிட்டு நீங்கள் இந்த விநாயக பெருமானுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி இனிப்பு சுவையுடைய அபிஷேகங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, கரும்பு சாறு இந்த மாதிரி அபிஷேக திரவியங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். அவங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். டிவோர்ஸ் வரைக்கும் போனாலும் அந்த பிரச்சனை மாறி நம்மளுக்கு ஒரு நல்ல அந்யுன்யமான வாழ்க்கையை அனுகிரகம் செய்யக்கூடியவர் இந்த கணபதி. இந்த கணபதியை இதுக்கு மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எல்லா விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கன வடிவம் இந்த உச்சிஷ்ட மகா கணபதி வடிவம். இந்த விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸு பில்லி சூனிய மாந்திரிக பிரச்சனைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். நான் பணத்தெல்லாம் தோத்துட்டேன், இழந்துட்டேன், பார்ட்னரை நம்பி நான் வந்து மோசம் போயிட்டேன், கடன் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன், என்னால் வந்து பணத்தை மீட்டுக்கவே முடியல, நடுத்தெருவுக்கு வந்துட்டேன், வீதியில் வந்துட்டேன், பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறேன்றவங்க கூட இப்போ விநாயக பெருமானை வழிபாட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில். எல்லா விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர். அதர்வன வேத வித்தகர்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அந்த அளவுக்கு அதர்வன வேதம் மாந்திரிகம் கற்றுக்கணுக்கு முதல் படியே இந்த விநாயக பெருமான் தான். ஆனால் இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டை இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப 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 அவசியம். பகல் நேரத்தில் செய்யக்கூடாது.
குழந்தைகள் கண்ணில் இந்த வழிபாட்டு முறை படக்கூடாது. தவறான முறையில் நிறைய பேர் உபாசனை பண்ணி வைக்கிறேன், இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, நான் உங்களுக்கு உபாசனை கொடுக்குறேன், விநாயகர் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய அமௌண்ட் எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த விநாயகர் வழிபாட்டை சரியான முறையில் செய்யலை அப்படின்னா உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு ஆபத்து உண்டு. ஏன்னா கணபதியோடைய உக்ர ரூபம் சர்வசாதாரணமான ரூபம் கிடையாது. பொதுவாகவே எல்லா தெய்வங்களுடைய உக்ர நிலை தான் அதர்வண வேதத்தில் இருக்கும். சிவன் எடுத்திங்கன்னா வீரபத்திர ஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறாரு, கால பைரவராக காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் எடுத்திங்கன்னா காளியாக காட்சி கொடுக்குறாங்க. நிறைய இந்த மாதிரி தெய்வங்கள் உக்ர சுரூபங்களில் காட்சிப்படுத்துகிறாங்க அதர்வண வேதத்தில். அந்த வகையில் விநாயக பெருமானுடைய ஒரு கோபத்தை யாருமே தாங்கிக்க முடியாது. அதனால் இந்த உபாசனை பண்ணுறவங்களாம் பார்த்து உபாசனை பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த விநாயக பெருமான் உபாசனை எடுக்க வேண்டான்னு உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க, மாந்திரிக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நியமனங்களோட நல்ல குருவோடைய உதவியோட தீட்சை வாங்கி இந்த விநாயகரை உபாசனை செய்யலாம். சர்வசாதாரணமாக இதை எல்லாராலையும் கொடுத்துட முடியாது, எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இன்றைக்கி மீடியாவை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போயிட்டுருக்கிறீங்க. தயவு செய்து இந்த விநாயகர் விஷயத்தில் உங்கள் விளையாட்டை காட்டாதீங்க. ஒரு எச்சரிக்கை பதிவாகவே சொல்கிறேன். கூடிய சீக்கிரமே உச்சிஷ்ட மகா கணபதி மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் நம்ம யூடியூப்பில் வந்துடுவார். மக்கள் பார்க்குறாங்களே தேடுறாங்களே அப்படின்றதுக்கோசம் உண்மையான சில தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்கோசம் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? மேலும் இன்னும் உச்சிஷ்ட மகா கணபதியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுறேன். இது முதல் பகுதி 1ஆகவே இருக்கட்டும். அடுத்த பகுதி 2ல் இந்த வீடியோக்கான வரவேற்பு எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்கன்ற பொறுத்து அடுத்த பதிவை நான் கொடுக்குறேன். ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாக வழிபட செய்ய வேண்டிய விநாயகருடைய பெருமாள் இந்த விநாயகர் பெருமான் உச்சிஷ்ட மகா கணபதி. இந்த கோவில் திருநெல்வேலியில் இருக்குது. கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய ஒரு திருத்தலம். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் இருக்கும். திருவாரூரில் கமலாம்பிகையுடைய சன்னிதியில் இடதுபுறமும் வலதுபுறமும் இதோட இடத்துல இந்த விநாயகர் பெருமான் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கேயும் போய் தரிசனம் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் விநாயகர் பெருமானை பற்றி உச்சிஷ்ட மகா கணபதி பற்றி அடுத்த பகுதி 2ல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.